ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு முத்து விலாக்ஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பிளானு, என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மூணார் போகிறது தான் ஒரு பிளானு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாரில் தான் இருக்கும். ஸோ மூணாரில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஈகோ ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நிற்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ என்ன பிளானு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது நான் வரேன்ட்டு. ஸோ அவங்களுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் இப்போ வந்து ஒரு பிளான். ஸோ வாங்க போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இந்த இடம் பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈகோ ஷாப்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று கொட்டிகிட்ருக்கு. ஸோ வாங்க அப்படியே போக போக உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக மூணார் வர்றதா இருந்தால், மார்னிங் வர்றதா இருந்தால் எப்பயுமே டெர்மினல் ஏர்போர்ட் வாங்க பைக்கில். செம்ம குளிருங்க. ஆக்சுவலாக செம்ம பாகாவும் இருக்குது, குளிராகவும் இருக்குது. ஐயோ வர்றதுக்குள்ளே நாக்கு தள்ளுதுங்க. கீழே இருந்து வரும்போது கூட அவ்வளோ பாகா தெரியல, குளிர் தெரியல. பட் மேலே வரும்போது வர 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 செம்ம குளிர் இருக்குதுங்க. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இடம். ஐயோ ரோடு, தண்ணி, மலை, ஐயோ வேறு லெவலுங்க. கன்ஃபார்ம் இந்த நவம்பர் மாதம் வந்து எல்லாருமே மூணார் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபாக் கிளைமேட் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். மறக்காமல் வந்துடுங்க. மழை வருது, போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தது எங்கே போக போகிறேன் பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்னு நினைக்கிறேன். ரெசார்ட்டே இங்கேருந்து 40 கிலோமீட்டர் வருது. ஸோ ரெசார்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. இல்லைன்னா ஏதாவது ஸ்பாட் வந்தால் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாரில் பள்ளிவாசலில் தான் இருக்கும். ரெசார்ட் எடுத்து தங்கியிருக்கோம். ஸோ எந்த ரெசார்ட்டில் வந்து மரியா கிளிஃப்ல தங்கியிருக்கோம். ஸோ வாங்க அதை அப்படியே சுற்றி காட்டுறேன். ஸோ இந்த விளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட சித்தார்த் அண்ட் ரூபன் கூட ஒன்று 6 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறோம். போங்க ரூமு காட்டுங்க. சூப்பராக இருக்கு. டெய்லி என்ன அது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஆல்ரெடி ரூம்குள்ளே வந்துட்டோம், அதனால தான் ரூம் இப்படி இருக்கு. அதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்துச்சுங்க. இது என்ன அற்புதம், இதை விட உள்ள ஒரு மேட்டர் இருக்கு. என்னதுங்க? இதுதான் மேட்டர். சூப்பராக இருக்குங்க. அதுக்குள்ளே இறங்கிட்டியா? ஜில்லா உட்கார முடியுமா? நடக்க மட்டும் தான் முடியுமா? எவ்வளவு இருக்கு ஆழம்? இவ்வளவு இருக்குமா? அப்ப டைவ் அடிக்கலாம். சரி வாங்க முதல்ல ஸ்விம்மிங் பூல் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சிவன், பிரணேஷ், ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ வந்து சாப்பிட போகிறோம். இவன் ஆக்சுவலாக இப்போ எங்கே போயிருந்தானா சாப்பாடு வாங்க போயிருந்தான், அதனால் வந்து லேட் ஆயிடுச்சு. முத்துவோட நாள் நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. பவர் ரொம்பவே பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல, ஆனால் ஹில்ஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி வாங்க இப்போ சாப்பிட போகலாம். வாசனை இங்கே வரையும் அடிக்குது, அது நமக்கா இல்லையான்னு தெரில. ஸோ வாங்க போக போக தெரியும். நீ ஏன்டா இதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? இதெல்லாம் அழகா இருக்கு. இந்த இடத்துல கிரிக்காங்க, குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஏய் என்னடா விட்டு சாப்பிட உட்காந்துட்டீங்க? என்ன சாப்பாடுறா? 5 பேருன்ற மைண்ட் செட்ல இருந்துட்டு அப்படியே விட்டேன். நான் அப்படின்னு சொன்னேன், போதுமா 1000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சது. அப்பாடா முடிச்சுட்டேன். வீரன், நான் இப்பவே உங்க எல்லாத்தையும். என்ன சாப்பாடு? இது வந்து சிக்கன் தான், எல்லாமே சிக்கன் தான் நான் வாங்கினது. ஓகே.
ஏய் டேய் ரூபன், ஏய் இங்க வா, இப்படி வா, இன்சைடு வாடா, இன்சைடு வா. ஏய் போடா, பயமா இருக்குடா. ஏன்டா காந்தார மாதிரி கத்திட்டு இருக்கிற? டேய் இன்னும் வரவே இல்லைடா. போடா இறங்கடா. மூக்கு பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ பண்ணாமல் போயிடுவேன். ரெடியா? அது ஒரே மாதிரி ஸ்டெப் போடுங்க. அப்படி குதிச்சுக்கடா. குட் ஈவினிங் கைஸ். ஆக்சுவலாக வந்து ஈவினிங் வந்து எவ்வளோ ஃபாகாக இருக்குது தெரியுமாங்க இந்த இடம்லாம். மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மூணாரை. அதுவும் இந்த மாதம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டில். ஒன்றுமே தெரியல. Oppan Gangnam Style. 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 Sexy lady. Oppan Gangnam Style. Hi hello guys, good morning to all. ஆக்சுவலாக இன்றைக்கி டே 2 ஆஃப் மூணார். ஸோ இன்றைக்கி என்ன பிளானு அப்படின்னா இன்ன வரையும் எனக்கும் தெரியல. அவனுங்க இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கானுங்க. ஏன்னா நைட்டு லேட்டாக தான் படுத்தோமா, அதனால் லேட்டாக தான் எந்திரிப்பான்னு சொல்லி நிற்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வாங்க டே 2 என்னென்ன நடக்குன்ட்டு அப்படியே உங்களுக்கு vlog எடுத்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இங்கே ரொம்ப ஃபாகாக இருக்குங்க, அதனால தான் மூச்சு வேறு அடைக்குது. அந்தளவுக்கு ஃபாகாக இருக்குது. அதுவும் நைட்டெல்லாம் செம்ம குளிருங்க, ரூம்லேயே படுக்க முடியல, அந்தளவுக்கு குளிராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃபாகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. 8 மணிக்கு இந்த அளவுக்கு ஃபாகாக இருக்குங்க மூணாரில். ஆக்சுவலாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுற டேட்டு மந்த்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் மாதம் வந்து பாருங்கள். அப்போ தான் மூணார் வந்து செம்ம அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்ததில்லை, அதெல்லாம் கேட்காதீங்க. செம்ம அழகாக இருக்குங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு. அடுத்து இதுக்கு மேலே தான் தங்கியிருந்தோம். அங்கே வந்து பால்கனி வியூ இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நான் மேலே போயிட்டு அதை காட்டுறேங்க. அதே மாதிரி நாள் அவ்வளோ ஒன்றும் vlog எடுக்கலைங்க. அதாவது நம்ம வந்து ரெசார்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது மட்டும் தாங்க பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எந்த vlogகும் எடுக்கவே இல்லை. ஏன்னா எல்லாம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் என்ஜாய் பண்ணனால வீடியோ வந்து எடுக்க முடியலைங்க. ஸோ டே 2ல் வந்து நல்லா வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா சென்டரில் பால்கனி, அங்கே தாங்க நாங்கள் இருந்தோம். அதுவும் அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வேறு லெவலுங்க. ஒரு டைம் பார்த்தா வெயில் அடிக்குது, ஒரு டைம் பார்த்தா மழை அடிக்குது, ஒரு டைம் பார்த்தா ஃபாகாக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், அங்கே அதாவது அங்கேருந்து அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான இடங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ சுற்றி ரெசார்ட் தாங்க இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க அவங்களோட ரெசார்ட் நேமு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, செக் பண்ணிக்கோங்க. அந்த சைடு ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்குது, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். அது வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, அங்கேருந்து பைப்லேருந்து கொட்டுறது தான் நமக்கு அது வாட்டர் ஃபால்ஸ் அப்படி தெரியுது. ஓகேங்க, நான் போக போக உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டே 2ல் என்ன நடக்குது வீடியோவில் பாருங்கள் கைஸ். வாங்க, அவனுங்க எந்திரிச்சிட்டாங்களா இல்லையான்னு இப்போயாச்சும் போய் பார்ப்போம். ஏன்னா நான் வந்து கீழே வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு.
அரை மணி நேரம் கழிச்சு ஒன்றும் எந்திரிக்கலைன்னா போய் எழுப்பிவிட தான் செய்யணும். வாங்க போய் எழுப்பி விடுவோம். உள்ள போய் பார்ப்போம். இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கானுங்க. டேய் எப்படா போகிற மாதிரியே இல்லை தூங்கிட்டே இருக்கீங்க, எந்திரிங்கடா. அவனுக்கு வந்து எந்திரிக்கிற மாதிரியே தெரியுதுங்க, பயங்கரமாக தூங்குறாங்க. அது செக் அவுட் ஆகும்போது தான் எந்திரிப்பானேன்னு நினைக்கிறேன். நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். அவங்க தூங்கி வச்ச பின்னாடி vlog கண்டினியூ பண்ணுறேன். முன்னாடி இரு, நான் அவங்களெல்லாம் எழுப்பி விட்டு வரேன், சரியா? ஏய் எந்திரிங்கடா டே, வெளியே பாருங்கடா எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களாடா, எந்திரிங்கடா டே, வாங்கடா. எந்திரா, அதான் முடிச்சிட்டீல, எந்திரி வா, வாடா. டெய்லியெல்லாம் பார்க்க முடியாது, எப்பயாவது ஒரு தடவை தான் பார்க்க முடியும். எந்திரா டே, இவனை எந்திரா, ஒரே தடவை பார்த்துட்டு போடா, வாடா. டே இப்படியேடா. சன்ரைஸ் எல்லாம் முடிஞ்சிடும். சன்ரைஸா? சன்ரைஸ் குடிச்சா கக்காவே போயிட்டு வந்துட்டேன்டா. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னும் எந்திரிக்கலையா? எந்திரிச்சு வா. பாருங்க செம்மையா இருக்குடா நீ நடக்கிறதோ இப்படி எடுக்கிறதோ. அங்க தெரியுதா உங்களுக்கு ஒரு ஆறு, ஒரு ஃபால்ஸ் வருது பாருங்க, அங்கதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்க பாலாறு நம்ம இப்போ போறோம். பாலாறு கைஸ், நாங்கெல்லாம் கோளாறு கைஸ். எவ்வளோ வச்சிருக்கேன் உள்ள பாருங்க, வேற லெவலா இருக்குடா. சினிமேட்டிக்கா இருக்குடா, வண்டி ஓடிட்டு இருக்கிறதுக்கும் அவ்வளோதான், மொத்தமாக சினிமேட்டிக்காக முடிச்சிருப்பான். ஏய் அதெல்லாம் கண்ட்ரோலு. ஏன் அங்கே பாரு படிக்கட்டு ஏறுது பாரு. சரி பாப்போமா, நிப்பாட்டோமா, வரமா? வேணாம் போ அடுத்து வந்து பார்த்துக்கலாம். ஐயோ இங்கேடா, அதுக்கு நடந்தே வந்திருக்கலாம்டா டே. நல்லா இருக்குடா, ஆனால் வரதான் கஷ்டம். எவ்வளோ ஒரு நடப்ப, திருப்பி போக தெரிஞ்சிருக்கணும் இது இப்படி இருக்கு. நம்ம ஸ்விம்மிங் பூல் போயிட்டு உட்காந்ததே போச்சு, அவ்வளோதான் போதான் ஆயிடுச்சு. நாங்கள் பாரு அருவி வேற இந்த இடத்துல. நீங்க அங்க இருக்கிற அருவியை மட்டும் பாக்குற, நான் இங்க இருக்கிற குண்டுக்குழியை பாக்குறேன். என்னை தவக்கல மாதிரி ஒட்ட வைக்கிறீங்கடா, கையை பாரு அக்குளுக்குள்ள சோடிட்டு இருக்கேன்டா. என்னடா அது சினிமாட்டிக்கு எங்க? ஆமாண்டா, தேன் கூடுறா காய்ஸ், பெரிய தேன் கூடு இருக்கு. இப்ப இடிஞ்சு விழுகலாம் பாருங்க கைஸ், எவ்வளோ பேசு இடிஞ்சு விழுந்துச்சு எல்லாம். கொத்து வைன் போடிதான் பண்ணு. ஐயோ எங்க போயிடுச்சுடா. முடிவு பண்றா. இந்த இடம் வேற லெவலில் இருக்குல்ல, சாமி எல்லாம் இருக்கிற இடமா அது. சாமியார் இருக்கிற இடம் அது. சரி போ. ஆறு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சாமி கட்டி வச்சிருவாங்க. ஐயோ எவ்வளோ அழகா இருக்குது. நம்ம கண்ணு எப்படி இருக்கு அதே மாதிரி இருப்பா இதுதானே. ஹாய் கைஸ், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல எல்லோரும் எந்திரிச்சு பின்னாடி இந்த பாலத்துக்கு வருவோன்ட்டு, அதே மாதிரி சொன்னபடியே இந்த பாலத்துக்கு வந்தாச்சு கைஸ். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பாலம். அதாவது நான் காட்டுறேன், ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கனால இப்படி தான் காட்ட முடியுது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. விசிட் பண்ணு கைஸ். இந்த ஃபால்ஸ் வந்து எங்கேருந்து பார்க்க வந்தீங்கன்னா, அங்கே இருக்குது பார்த்தீங்களா என்ன எங்கள் ரெசார்ட்டு, அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரெசார்ட்லேருந்து இங்கே வந்திருக்கோங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க. செம்மையாக இருக்குங்க. வந்தது ஒருத்தங்க. இவன் ஏதாவது சொல்ல விரும்புறியா? வீடியோவில் காமிக்க மாட்டாங்க, தனியாக பேசிட்டு இருக்கான்.
இப்போ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இப்போ வீடியோ காட்டுறேன். கைஸ் இடம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இன்னும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போனாலும் ரிஸ்க் தான், வழுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாறையும் பார்க்க ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து நான் வந்ததுலேருந்து ஒன்று மட்டும் பார்க்குறேன். இங்கேருந்து பார்த்தா எங்கள் பிஜி அங்கே இட்டுன்னு தெரியுது. ஆனால் அங்கேருந்து இந்த இடத்த பார்த்தா இது பெருசாக தெரியுது. இப்போ அங்கேருந்து பார்த்தா நாங்கள் தெரியுமான்னு கூட தெரில. பாருங்க, அங்கே வர தண்ணியோட இங்கே வர தண்ணி அதிகமாக. போனீஸ் ஏதாவது சொல்ல வருவியா? இதை பார்த்து நத்திங்க. காய்ஸ் பாலம் வந்திருக்கோம், அவ்வளோதான். கைஸ் ஃபால்ஸ் வந்திருக்கோம், அவ்வளோதான். காய்ஸ் பார்த்துட்டோம், அவ்வளோதான். கார் வருது, அவ்வளோதான். கணேஷ், இந்த 2 நாள் ட்ரிப் உனக்கு எப்படி போச்சு? போட்டுக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னா எங்கேயுமே போகல. 2 ரூம் தான் போனோம். முதல் ரூம் போனோம், அங்கே வந்து கிளாஸ் பிச்சை மூடிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கேப் ரோடு போனோம். அப்போ தான் முத்து வந்தான் கேப் ரோடு கொஞ்சம் முன்னாடி. ஆமாம், நான் இப்படி சுற்றி வந்தால் அவனுக்கு இப்படி சுற்றி வராருங்க. கேப் ரோடுக்கு இவன் சீக்கிரம் போயிட்டான். நாங்கள் காரில் 2 மலையை சுற்றி, அதான் ஐயா லேட்டாக நிறைய தேனி ரோடு வழியாக இவனுங்க சுற்றி கேப் ரோடு வந்திருக்கானுங்க கைஸ். நிறையா அட்வென்ச்சரோட, நிறையா எக்ஸ்பீரியன்ஸோட, நிறையா த்ரில்லிங்கோடு நாங்கள் வந்தோம். வந்துட்டு அப்புறம் அந்த இடத்துல கேப் ரோடில் வந்து நாங்கள் எப்போவுமே முன்னாடி கேப் ரோடு போயிட்டு திருப்பி வந்துடுவோம். ஆனால் கேப் ரோடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது நேற்று தான். ஃபுல்லாக போகலடா, பாதி தான் போயிருக்கீங்க. ஃபுல்லாக மேலே போகணும். நாங்கள் அவ்வளோ கேப் ரோடு மட்டுமே ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே வரும். இன்னொரு 10 ஃபோட்டோ கிலோமீட்டர் எடுத்தோமா வந்தோமா அப்படி தான் இருந்தோம். ஆனால் நேற்று மட்டுமே கேப் ரோடில் நாங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதில் இந்த ரிவர்லாம் அதை கொட்டுற மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே இல்லைடா. அதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் நீ வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். எனக்கு என்ன தெரியும், நீ என்ன சொன்னீங்க, லொகேஷன் ஷேர் பண்ண சொன்னீங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்ண நாங்கள் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வரவே இல்லை. கடைசியாக நான் உங்கள் இடத்துக்கு வந்தா சரி திரும்பி போகிறேன் தொட்டிக்குள்ள போனக்கடா இங்கே வந்துட்டேன். பாருங்க, ஒருத்தர் நடிக்கிட்டே வரான். இப்போ உங்கள்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்குறேன்டா. 2 நாள் ட்ரிப் உனக்கு எப்படி இருந்துச்சு? கைஸ் ட்ரிப் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டு இருந்தோம்னா வச்சு செஞ்சுருக்கலாம். சரி, ஓகே. நான் செக் அவுட் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறேன். ஏனே தெரியல, நான் எப்போ இங்கே வந்தால் மட்டும் மிஸ்ட் வந்துடுது. குளிருது கைஸ். அதுவும் காலங்காத்தால இந்த ஜில்லு தண்ணியில் ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குளிருதுடா. அதான் அந்த கேப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பேசும்போது வந்து கேப் ரோட்டில் இது வரைக்கும் வண்டி ஓட்டணுன்றது தான் நிறையா பேர்த்தோட ஆசையாக இருக்கும். முத்து வண்டி எடுத்துகிட்டு வந்தனால நான் அதை ஓட்டிட்டேன். போகும்போது இன்னைக்கு நானும் ஓட்டிடுவேன். அதனால் கேப் ரோட்டில் பைக் ஓட்டுறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் வந்தீங்கன்னா அது மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட் மெயின் அதுதான் ஓட்டுங்க. அந்தந்த இடத்துலலாம் ஸ்பாட் இருக்காங்க. நிறையா பேர் பைக்கர்ஸ்லாம் வந்து அங்கங்கே நின்று ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏரியா. மஸ்ட் இந்த நவம்பர் மாதம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வியூவை பார்த்துட்டு பைக் ஓட்டுறதுலாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போயே பாருங்கள், பேச பேச எல்லாமே கிளியராக இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே ஃபுல்லாக மிஸ்ட் பாருங்கள். இங்கே ஒரு மலை வருது, அந்த மலையை கவர் அதில் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு மறைச்சிருக்கு. காலையில் எடுத்திருக்கேன். 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு தானே இருந்தேன். நைட்டு நான் பேசுனதுனால டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் யாருமே எந்திரிக்கல. எத்தனை மணிக்கு தூங்கினீங்க? நான் 11 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். ஆமாம், முடிச்சு 11 மணிக்கு தூங்கிட்டேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் முடிச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. நாங்கள் 1 மணி வரைக்கும் முடிச்சு ஸ்கூல் கதையெல்லாம் பேசி, காலேஜில் என்னாச்சு, ஸ்கூலில் என்னாச்சு, அந்த நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு தான் ஒன்றா பேசுவாங்க. மொதல் கான்செப்ட் முத்துலேருந்து தான் ஆரம்பிச்சோம். ஐயோ, அதெல்லாம் வேணாம். அவ்வளோதான் கைஸ், ரூம் விட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்துக்கோங்கடா. இதை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். லாஸ்ட் அதாவது எப்படி இருந்த ரூமு எப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் பிஃபோர் போடுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. கடைசி வரையும் அவ்வளோதான் ட்ரிப் முடிய போகுது. ஸோ ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. வாங்க போகலாம். கீழே போயிட்டு இதுக்கெல்லாம் நிற்கணுமேனு ஃபீல் பண்ணுறேன். இல்லை புரியல. நீ ஒரு டைலாக் சொன்ன, அதுக்கு போனஸ் ஃபீல் பண்ணா நல்லா இருந்துச்சு. ஃபீல் பண்ணியா இல்லை நம்ம ட்ரிப் முடிஞ்சு போக போகிறோம்னு ஃபீல் பண்ணியாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரிப்பாக எனக்கு ஒரு நாள் ட்ரிப்பாக இருந்தாலே நல்லா தான் இருந்துச்சு. சில மேலே போகலாம். ரெசார்ட்டை விட்டு கிளம்பியாச்சு. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டானுங்க.
ஸோ நம்ம வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஃபாகியாக இருக்கா, ஸோ அதனால் வந்து அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக டைம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 மணி தான் ஆகுது. ஸோ 11 மணிக்கே இப்படி இருக்குது பாருங்களேன். இன்னும் 1 மணி நேரத்தில் மதியமே ஆயிரும். ஆனால் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது மூணாரில். ஐயோ வேறு லெவலுங்க. ஐயோ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு என்ன முன்னாடி இருக்குதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு ஃபாகாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக குளிருது. 1 மணி நேரத்தில் மதியமே ஆக போகுது. ஆனால் ஃபாகு மட்டும் பாருங்கள் இவ்வளோ இருக்குது. பாருங்களேன், ரோட்டில் அடுத்த வண்டி எது வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவங்க லைட்டு போட்டால் மட்டும்தான் வண்டி வர்றதே தெரியுது. அப்படி இல்லைன்னா வண்டி வர்றதே தெரிய மாட்டேங்குதுங்க.